பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நன்றி சொல்லி செய்கின்றேன். கற்றுத்தந்த அந்த கடவுள் துதிப்பிற்குரியவர். அல்லாவுடைய அருளால நம்ம போன வகுப்புல குரான் ஸ்பீக்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். மனோதத்துவம் பேசும் குரான். குரான் சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்கள்ல எப்படி நம்மளுடைய மன சமநிலை பத்தி குரான் சொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ போன வாரத்துல நம்ம இழந்த ஒன்றிற்காக துக்கப்படக்கூடாது, மனைவி அடிக்காதீர்கள், இந்த மாதிரி தலைப்புகள்ல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரியே தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நகைச்சுவை நடிகரை பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அவர் பேர் விவேக். அவர் ரொம்ப நல்லா நகைச்சுவைகள் பண்ணுவாரு. நம்ம என்ன நினைச்சுப்போம் அப்படின்னா அவங்க ரொம்ப காமெடியா பேசக்கூடிய பர்சனா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சுப்போம் இல்லையா? ஆனா அவர் அந்த ஒரு 55க்கு மேல அந்த ஏஜ்ல அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல அவர் சொல்றாரு, நான் நிறைய மரங்கள் நட்டேன், குளங்கள்லாம் வெட்டினேன், என்னுடைய செலவுல நான் எல்லாம் பண்ணேன். அப்துல் கலாம் அவரோட சேர்ந்து நான் நற்பணிகள்லாம் நிறைய செஞ்சேன். ஆனா எனக்கு அதுக்குரிய எந்த அங்கீகாரமே எனக்கு என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கவே இல்லைங்கிறது பெரிய வருத்தமாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. எங்க அம்மாவை நான் எங்க அப்பாவை நேசிச்சேன், என்னுடைய பையனை நான் நேசிச்சேன். ஆனா நான் ஒவ்வொருத்தரையும் நேசிக்க எல்லாருமே நான் நேசிச்ச எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தாங்கி கொள்ள முடியாத ஒரு துக்கமா எனக்கு இருந்தது. ஏன்னா அவர் பையன்தான் வாரிசு, ஸோ பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடம்லாம் பார்த்து பையன் அடுத்து அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னதை நினைச்சு அவர் வருத்தப்பட்டதா அந்த இதுல அவர் சொல்லியிருந்தார். ஸோ நம்ம வெளிப்படையா பார்க்கக்கூடிய மக்கள், ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இறைவன் நம்மளுக்கு பிரதிபலிச்சு காட்டுறாரு அப்படிங்கறது தான் நான் இது அதாவது நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம அங்கீகாரத்தையும் பலனையும் எதிர்பார்க்கணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே ஒரு நேரத்துல நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். கடவுள் மட்டும்தான் நம்ம கூட எப்பவுமே கடைசி வரைக்கும் இருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாலதான் நிம்மதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ரஜினி கூட நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்கிட்ட ஏராளமான செல்வம் இருக்கு, நான் எல்லாத்தையுமே லைஃப்ல அனுபவிச்சுட்டேன், ஆனா இப்ப எனக்கு சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படிங்கிறத அவர் ஓப்பனா சொல்றாரு. ஸோ புகழ் இருந்தா, செல்வம் இருந்தா ஒரு மனிதன் சந்தோஷமா இருந்துருவான். நம்மளுக்கும் காசு இருந்துச்சுன்னா அது ஒண்ணுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு, காசு இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத இவங்களை வெளிப்படையா சொல்ல வச்சு கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறாரு. ஆனா கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லி தராரு அப்படின்னா 2:200 சொல்றாரு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுடைய சடங்குகளை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் உங்கள் பெற்றோரை நினைவு கூறுவதைப் போல் அல்லது அதை விடவும் சிறப்பாக கடவுளை நினைவு கூறுவதை நீங்கள் தொடர்ந்திட வேண்டும். மறு உலகில் எந்த பங்கும் இல்லாத அதே சமயம் மக்களில் சிலர் கூறக்கூடும், எங்கள் இரட்சகரே இவ்வுலகில் உள்ளவற்றை எங்களுக்கு தருவீராக. ஸோ 2 விஷயங்களையும் சொல்றாரு. மறு உலகில பங்கு இல்லாதவங்க தான், தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல கடவுளை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறவங்க. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, கடவுளை நினைவுறுவதால் மட்டுமே மனங்கள் அமைதி அடையும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்துல சொல்றாரு, கடவுளை நினைவு கூறுவதாலேயே இதயங்கள் களிப்படையும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ கடவுளை நினைவு கூறதான் நம்ம மனசுக்கு சந்தோஷம், அமைதி, அந்த எப்பவுமே மனசுல அதை தக்க வச்சுக்கிற கூடிய ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம தியானம் பண்றதன் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. கவலை, துக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சடனா நம்ம மறக்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு தெரப்பியா இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. மக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் எவ்வளவு காசு செலவு பண்ணி இதை அடையணும்னு நினைக்கிறாங்க.
ஆனா அல்லாஹ் நம்மளுக்கு கடவுளை நினைவு கூறுவதன் மூலமா அவருடைய தொடர்புல நம்ம தொடர்ந்து இருக்கவும் செய்யறோம். நம்மளுக்கு மன சமநிலை, மன அமைதியும் கிடைக்குது. அது ஒரு ஆழ்ந்த அமைதியா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தொடர்ந்து திக்ரு பண்ற நம்மளால அதை நல்லாவே உணர முடியுது. அதே மாதிரி கடவுள் இன்னொரு வசனத்துல சொல்றாரு, 2:239 சொல்றாரு, நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறு நீங்கள் கடவுளை நினைவு கூர்ந்திட வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எந்த விஷயமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையுமே கடவுள் தான் கற்றுத்தராரு. அவரை எப்படி நினைவு கூறணும்னு அவர் தான் நம்மளுக்கு கற்றுத்தராரு. ஸோ அவர் கற்றுத்தந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் நினைவு கூறுங்க. கற்றுத்தந்ததற்கு நன்றி சொல்றதும் அவரை நம்மளுக்கு நினைவு கூறுறதா தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களின் மூலமா கடவுளோட தொடர்புலயே எப்படி இருக்கிறது, மனசை எப்படி பேலன்ஸ்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறத கடவுள் நம்மளுக்கு அவ்வளோ அழகா வேதத்தின் மூலயமா நம்மளுக்கு கத்துத்தராங்க. ஸோ தர்மம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியை நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. நம்மளுக்கு மன மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம தர்மம் கொடுக்கணும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு, உனக்கு வெற்றி வர்றதுக்கு முன்னாடி நீ தர்மம் கொடு. அது நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், மன மாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கறனாலதான் அல்லாஹ் அதை நம்மளை செய்ய சொல்லி சொல்றாங்க. முதல் நாள் ஒரு ஒரு சின்ன தொகையை நான் சேரிட்டிக்கு சென்ட் பண்றேன். அடுத்த நாள் காலையில குரான் கிளாஸ்ல 8:3 படிக்கிறாங்க. அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கின்றனர். மேலும் அவர்களுக்குரிய நம்முடைய வாழ்வாதாரங்களிலிருந்து அவர்கள் தர்மத்திற்கென கொடுக்கறாங்க. அடுத்த வசனத்துல சொல்றாங்க, அவர்கள்தான் கடவுளிடத்தில் உயர் அந்தஸ்துகளை பெற்றுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை கேட்கும் போதே மனசுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காலையில கேட்கும் போது அப்படிதான் இருக்கு. மாஷா அல்லாஹ், நம்ம நம்ம கொடுத்தது ஒரு சின்ன தொகையா இருந்தாலும் கடவுள் அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாரு, உயர் அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. மனிதனுக்கு அதெல்லாம் தேவைப்படுது. இங்கேயும் சரி அங்கேயும் சரி ஒரு அந்தஸ்தோட நான் வாழணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு அல்லாஹ் சொல்றாரு, நீ தர்மம் கொடு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்ட. ஸோ 2 in 1 நீ பெற்றுக்கிருவ. தர்மம் கொடுத்ததுக்கான நன்மையும் கிடைக்கும், மன மகிழ்ச்சியும் கிடைக்கும், உயர் கிடைக்கும் அப்படிங்கிறத குரான்ல இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. நம்ம குரான் படிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் தான் இப்ப வந்ததுலயே நீங்க தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்க அம்மாவும் குரான் படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், என் பொண்ணும் படிக்குது, சில நாளைக்கு என் பேத்தியும் படிக்கும். ஸோ அப்போ யாரு சிறந்த சமுதாயம்? எல்லாத்தையுமே அல்லாஹ் அப்படி சொல்லி சொல்லிதான் கூப்பிடுறாரு. நீங்க தான் சிறந்த சமுதாயம், நீங்க தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ நீ சரியா இருக்க, நீ நீ நல்லா இருக்க, நீ கரெக்டா இருக்க அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம மனசுக்குள்ள வர்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? நீ நம்பிக்கையாளரா இருக்க. இப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சிலரை கூப்பிடுவாங்க தலைவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க, முதலாளி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒரு இதுல கூப்பிடும் போது ஒரு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா மனிதர்களுக்கு. அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை கொண்டோரேன்னு கூப்பிட்டு சில பண்புகளை நீ உன்கிட்ட வச்சுக்க. அப்போ நம்மளுக்கு தோணுதுல, ஆமா நம்ம நம்பிக்கையாளரா இருக்கோம், நம்ம இப்படிதான் இருக்கணும். நம்பிக்கையாளரா இருக்கிற நான் வீண் பேச்செல்லாம் பேசக்கூடாது, நான் ரொம்ப நிதானமா நடந்துக்கிறணும், இப்போ சண்டை வருதா நான் சண்டை போடக்கூடாது, நான் ரொம்ப அமைதியா இருக்கணும். ஏன்னா அந்த அந்த பண்புக்குள்ள அந்த பேரை நான் தாங்கி இருக்கேன், அந்த பண்புகளுக்குள்ள நான் வந்துடணும் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் நம்மளை கொண்டுகிட்டு வர்றாங்க. நம்பிக்கை கொண்டோரே, நம்பிக்கை கொண்டோரேன்னு கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்பிக்கை கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அவங்க தொழுவாங்க, அவங்க ஜக்காத் கொடுப்பாங்க, அவங்க அநியாயம் பண்ண மாட்டாங்க, அவங்க அநியாய வட்டிலாம் வாங்க மாட்டாங்க, அவங்க வலு சண்டைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அல்ல நன்னறியாளர்களின் பண்புகள்னு சொல்லும் போது, ஆமா இது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை அதுக்குள்ள இழுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு அறிஞ்சுதான் கடவுள் ஒவ்வொரு வசனத்திலயும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாமே நம்மளை அழுத்திட்டே இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை எப்பவுமே நம்ம
எல்லாருமே வந்து சோதனை வளையத்துக்குள்ளதான் நம்ம இருந்துட்டே இருக்கோம். ஆனா கடவுளுடைய வசனங்களை படிக்கும் பொழுது, படிப்பினைகள் வரலாறுகளை பத்தி படிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து அஹ், டக்குன்னு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு டூலா வந்து அல்லாஹ் அதை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு நல்லதுல இருந்து கெட்டதை நான் பிரிச்சு காட்டுவேன், உங்களுக்கு நான் உணர்த்துவேன் அப்படிங்கிறத முதல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துறாரு. ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு அவர் கிரியேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எல்லாருமே வந்து சோதனைக்கு உட்பட்டவங்க தான். ஸோ நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு மட்டும் இல்ல, பொதுவா ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் இருக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். நம்மளுக்கு மட்டும்தான் அதுனாதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்லிட்டாரு, எல்லாருமே உங்களை பிரிச்சு அறிவிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நான் சோதிப்பேன்ட்டாரா. அதன் மூலியமாவும் நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றாரு, 2:286 சொல்றாரு, கடவுள் எந்த ஒரு ஆன்மாவையும் அதன் சக்திக்கு அப்பால் ஒருபோதும் சுமத்துவதில்லை, அது சம்பாதிப்பது அதற்குரிய வரவாகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எந்த ஆன்மாவுமே அது சக்திக்கு மீறி சோதிக்கப்படாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாலே அந்த அந்த சோதிக்கப்படுறதுக்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு. நான் என் ஆன்மா என்ன தாங்குமோ அது அளவுக்கு தான் எனக்கு சோதனைங்கும் போது எனக்கு ஒரு தைரியம் வருது. கடவுள் வந்து நான் தாங்கிக்கிற அளவுக்கு தான் எனக்கு கொடுப்பாரு, நான் இதை எதிர்கொள்ளுவேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் என்னை அணுக வைக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள், நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு நின்ற சோதனைகளை எல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருப்போம் வாழ்க்கையில. ஒன்றும் நம்ம துவண்டு போயிடல. ஏன்னா அல்லாஹ் அது நம்ம சக்திக்கு முடியும்னு நினைச்சுதான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத படிக்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வருது, அல்லாஹ் இருக்காரு நம்ம கூட, இதுல இருந்து நம்மளை தாண்டி வர வைப்பாரு அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு மக்களையும் நம்ம பாக்குறோம். இப்ப காஃபி டே அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதோடைய ஓனர்லாம் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் டேக் கேர் பண்ணி தேவையில்லாத இதெல்லாம் மூடிட்டு ரொம்ப மெயின்ல இருந்த பிரான்ச்சை வச்சு வச்சு அவங்க வந்து அந்த கடனை எல்லாம் அடைச்சு நல்லபடியா வந்துட்டாங்க. ஸோ எதிர்கொண்டு வர முடியும், அந்த தைரியம் இருக்கா? பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா இந்த வாரத்துல வந்து ஜோய் ஆலுகோஸோடைய ஒரு நிறுவனர் வந்து துபாயில வந்து 14வது மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு. ஆயில் இதெல்லாம் அவர் வந்து அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு குரோஸ் வச்சிருக்காங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இது இது நம்மளால தாங்க முடிஞ்ச ஒண்ணுதான், இதை நம்மளால தாண்டி வர முடியும், அந்த தைரியம் இல்லை. கடவுள் நம்மளுக்கு பக்க பலமா இருக்காரு. நம்ம கிட்ட நம்ம கிட்ட வந்து அவர் சொல்றார், உன்னுடைய ஆன்மாவுக்கு தாங்க முடியாததான் நான் உனக்கு தர்றதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை கைட் பண்ணி அந்த விஷயத்துல இருந்து லிஃப்ட் ஆகி வர்றதுக்கு நம்மளை வந்து எல்லாம் காப்பாற்றக்கூடியவரா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி தற்கொலை இந்த மாதிரி எண்ணங்களே நம்மளுக்கு வந்து வராம எல்லாம் வந்து நம்மளை காத்து அந்த மன சமநிலையை நம்மளுக்கு தராங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பொறுமையை பத்தி எல்லாம் நம்மளுக்கு குரான்ல சொல்லி தராங்க. ஒரு பொறுமையான மனநிலை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது. இப்ப யாக்கூப் நபியுடைய வரலாறா இருக்கட்டும், யூசுப்புடைய வரலாறா இருக்கட்டும், யூசுப் வந்து எப்படி சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து குடும்பத்துல இருந்து பிரிக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகிறாங்க, அதுக்கப்புறம் சிறைக்கு போறாங்க, சகோதரர்கள் துரோகம் பண்றாங்க, இதை எல்லாத்தையும் கடந்து கடைசி அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு உயர்ந்த நிலைய அடையிறாங்க. இதே இதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கை பயணங்கிறது இப்படிதான் இருக்கும். கஷ்ட நஷ்டங்கள், துரோகங்கள், சூழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையே எல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தராரு. நம்ம எப்பவுமே வந்து எந்த கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கைங்கிறது இப்படிப்பட்டதுதான், இதெல்லாம் கடந்து வாங்க ஒரு வெற்றி இருக்கு, இதை நீங்க கடவுளின் துணை கொண்டு பொறுமையோடு கையாளுங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லித்தர. இந்த பொறுமை இல்லைன்னா என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லித்தர. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பொறுமை எவ்வளவு பெஸ்டான ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழி வாங்குறாங்க, அந்த பழி வாங்குற ஒரு செயல் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு காலையில நான் நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரே கஸ்ட் தான். ஆனா வந்து அந்த பொண்ணு ரொம்ப வசதியானவங்க,
ஆனா கல்யாணம் பண்ணி அவங்க ஊரை விட்டு போய் 14 வருஷம் கழிச்சு அதான் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு திரும்ப ஊருக்கு வர்றாங்க. 2 குழந்தைகளோட அம்மா அப்பா இருக்கிற அதே ஊருக்கு அந்த பொண்ணு வருது. கேட்டுக்கிட்டு தான் வருது வரவான்னு. வான்னு சொல்றாங்க வருது. வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து அவங்க வீட்டுக்காரரை கொண்டுடுறாங்க. 14 வருஷமா ஒருத்தர் மேல பகை உணர்வோட இருந்து அந்த வேலையை செய்யறது மூலயமா அந்த பெண்ணுக்கு கணவரை இழக்கிறாங்க. அவங்க சிறைக்கு போறாங்க. குழந்தைகள் அனாதை ஆகுறாங்க. ஸோ சுத்தி எவ்வளவு வந்து அப்படியே கெட்ட விஷயங்கள் நடக்குது. பொறுமை இல்லாததுனால அதை அதை ஜீரணிச்சு போக முடியாததுனால எவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, மன்னிக்கிறது சிறந்தது அப்படின்னு. பொறுமையும் மன்னிப்போம் அப்படின்னு சேர்த்து சொல்லுவார். ஸோ இது எவ்வளவு பெரிய ஒரு தெரப்பி. ஒரு மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு மனசு மட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது, உடம்பையும் சேர்த்துதான் சொல்லணும். நம்ம டென்ஷன் ஆகி கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நம்ம ஆவேசப்படுறதுனால நம்ம உடலில் உள்ள செல்கள் எல்லாம் எவ்வளவு வந்து டேமேஜ் ஆகுது. அதனால நம்ம பிற்காலத்துல வயசுல எவ்வளவு சிக்காகிறோம். ஆனா அந்த அந்த நேரத்தோடயே நம்ம அந்த விஷயத்த மறந்து வெறுக்காம மன்னிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு, மனசு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் வந்து ஈசுப்புடைய வரலாற்றுல இருந்தும் யாக்குப்புடைய வரலாற்றுல இருந்தும் நம்ம சொல்லித்தராங்க. ஸோ அப்ப நம்மளும் விஷயங்களை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், நம்ம வயசுக்கு நம்ம வந்து ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறணும் அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அதுதான் மன சமநிலை. இந்த வரலாறுகள் வந்து கதையா படிக்கிற மாதிரி படிச்சு அதன் மூலமா சின்ன பசங்களுக்கு எப்படி வந்து ஸ்டோரியா சொல்லி அதில் உள்ள மாறலை உள்ள இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு உள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பெருமையை பத்தியும் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்குது, நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, அத அதை எதன் மூலியமாவது நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பெருமைய என் புள்ள எப்படி இருக்கு பாத்தியா, சீன் போடுறது அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள்லாம். ஆமா, அந்த மாதிரி நான் நான் எப்படி கல்யாணம் பண்ணேன் தெரியுமா, எவ்வளவு செலவு பண்ணேன் தெரியுமா, என் வீட்டு வந்து கட்டுறதுக்கு எத்தனை கோடியாச்சு தெரியுமா, இந்த மாதிரி தொழிலை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றாங்க, பெருமை பேசுறன்னு நினைக்கிறவங்களுக்கே ஒரு வசனத்தை சொல்லிடுறான். பூமியின் மீது நீங்கள் கர்வத்துடன் நடை போட வேண்டாம், பூமியின் ஊடே நீங்கள் துளை போட்டு விட முடியாது, அன்றியும் நீங்கள் மலையை போல் உயர்ந்து விடவும் முடியாது. அப்படியே மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டை கொட்டி நம்மளை உட்கார வச்சுறாரு. உனக்கு என்ன ஆணவம், நீனா எதையும் கொண்டுகிட்டு வந்தியா, எங்க பூமியில தொலைய போட்டு பார்ப்போம், போட்டுருவியா நீனு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. மலையை போல நீ ஒசந்துருவியா அப்படின்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது, அல்லாஹ் தான் கொடுத்தாரு. அப்படியே நம்ம ஒவ்வொரு இதுலயும் பாக்குறோம். வியட்நாம்ல பாக்குறோம், அப்படியே ஒரே நிமிஷம் அப்படியே 84 மாடி 85 மாடி ஒரே நிமிஷம் அப்படியே சரிஞ்சு வீழ்த்த நம்ம பாக்குறோம். பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு, அல்லாஹ் நான்னா ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்லாம போயிரும் அப்படிங்கிறதே அல்லாஹ் நம்மளுக்கு வந்து கத்து கொடுக்குறாரு. பொறாமை எண்ணங்கள் நம்ம மனசுல வரும்போது இந்த வசனங்களை வச்சு நம்மளுக்கு கொட்டி கொட்டி அகந்தை அடக்கு, நான் தான் உனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த மன சமநிலையை அல்லாஹ் நம்மளுக்கு கத்துத்தரார். ஸோ மனசு அமைதியாயிருது. நானா எதையும் பெறல, எனக்கு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை மனப்பக்குவம் நம்மளுக்கு அல்லாஹ் உடையாருலால கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து நம்மளுக்கு பொறாமையான எண்ணங்கள் வருது இல்லையா. நான் வந்து என்னுடைய உறவினர் வீட்டுல போய் ஒரு கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தப்ப நான் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். பெரிய கோடீஸ்வரங்க. இப்ப நம்மலாம் வந்து ஒரு ஜாமான் வாங்கணும்னா ரொம்ப நாள் பிளான் பண்ணுவோம். ஆமா, இது வாங்கணும், இது எது ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்குவோம். அவங்க வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு, இதெல்லாம் செஞ்சிரு, இதெல்லாம் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு அந்த ஜாமானெல்லாம் அப்படியே வந்து அப்படியே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சாதாரணமா பேசுறாங்க, இன்னைக்கு போய் அந்த லேண்டை பார்த்துட்டு ஓகே, அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 1.5 கோடி சொல்றாங்க, அதை புக் பண்ணிடு, இன்னொன்னு பார்க்கணும். ரொம்ப அசால்ட்டா அவங்க குரோர்ஸ்ல பேசுறத அதெல்லாம் நம்ம வந்து அவங்க கூட இருந்தே நம்ம பார்க்கும் பொழுது குரான் குரான் படிக்காத ஒரு நிலையில நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா, நான் யோசிக்கிறேன் என்னை பத்தி, நம்ம அப்படி இருந்திருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே, இவங்க பாரு எப்படி அனுபவிக்கிறாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தோணி இருக்கும். ஆனா குரான் படிக்கிறதுனால
தொடர்ந்து அந்த நினைவுகள் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறனால உனக்கு எது கொடுத்துருக்கனோ அதுதான் உனக்கு சிறந்தது. அந்த நினப்புகளை நம்ம மனசுக்குள்ள எல்லாம் கொண்டுகிட்டு வராரு. நம்ம மறுக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ள கொண்டுகிட்டு வராரு. அந்த நம்ம மறுக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே நான் வந்து வெள்ளியிலான கூரை போட்டு அப்படியே அவன் அந்த படியில அப்படியே வெள்ளியில கொண்ட படியில ஏறி போற மாதிரி அப்படியே மாளிகையை கொடுத்து நான் அவனை அப்படி வச்சிருந்திருப்பேன். நீங்க எங்க தடுமாறிடுவீங்களோன்னு பார்த்துதான் நான் வந்து அவனுக்கு அளவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது ஞாபகம் வருது. பணம் இருந்தா நம்ம எவ்வளோ வரம்பு மீறல் பண்ணுவோம், எவ்வளோ அட்டூழியம் பண்ணுவோம், எவ்வளோ பேச்சு பேசுவோம் அப்படிங்கிறத அங்க இருக்கும் போது எல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. வேண்டாம், நீங்க எனக்கு கொடுத்ததான் பெஸ்ட். நல்லா சொல்றாருல, நிறைய அப்படி தோட்டத்தோட செழிப்பாவும் வைப்பேன் அப்படிங்கிறாரு. நம்பிக்கையாளர்களுக்கு சின்ன ஒரு சாரலே போதும் அப்படிங்கிறாரு. என்னுடைய நிலை அறிந்தவரா கடவுள் இருக்காரு, எனக்கு எதை கொடுத்தா ஒழுங்கா நான் இருப்பேன்னு அவருக்கு தெரியும் அப்படிங்கிற புரிதல் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்பிக்கையாளர்களுக்கு நான் அளவிட்டு தர்றது என்னுடைய கருணை அப்படிங்கிறாரு. ஸோ நாளைக்கு நம்ம கணக்குல நிறைய வரம்பு மீறலை பண்ணி அங்கே போய் நின்றாம காப்பாத்துறதுக்கு தான் இந்த நிலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ரொம்ப அமைதியா நிதானமா கடந்து போற அந்த ஒரு மன சமநிலையை நம்மளுக்கு தராரு பார்த்தீங்களா? அது எல்லாமே வேதத்தின் வசனங்களால் மட்டுமே தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியுது. இப்போ இப்ப பெருமை அப்படின்னு வரும்போது அந்த அகந்தையை அடக்கிறதுக்கு நீ பூமியில தொலை போட்டுருவியா அப்படின்னு கேட்கிறாள்ல. பொறாமையான எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம வந்து டவுன் ஆகுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு. இதை எப்படி அவர் நம்மளை ஹேண்டில் பண்றாரு, இதுல எப்படி ஹேண்டில் பண்றாரு புரிஞ்சுக்கிற போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த கடவுளுடைய வார்த்தைகளில் இதை வந்து நம்மளுக்கு அப்படியே டவுன் ஆக விடாம உனக்கு நான் எது தந்திருக்கணும் அதுதான் உனக்கு சிறந்தது அப்படியே நம்மளை அப்படியே அரவணைக்கிறார் கடவுள். நீ அதையெல்லாம் பார்க்காத, உனக்கு நான் கொடுத்துருக்கதான் பெஸ்ட் அப்படின்னு நம்மளை எப்படி கூட்டிட்டு போறாரு அப்படிங்கிறத உணரும் பொழுதே மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம எல்லாருமே உணரக்கூடியவங்களா தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் ஏற்படக்கூடிய பயங்கள், கவலைகள், பதற்றம் எதுவா இருந்தாலும் சரி, தவக்கல்து அலல்லான்னு சொல்லி அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த எந்த ஒரு மாற்று கருத்தோ சிந்தனையோ இல்லாம எது சரியானதோ அதன்பால் கடவுளை நம்மளை அவர் வழி நடத்துவாரு அப்படின்னு நம்ம போறது இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நம்ம ஃபேமிலியிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் பேசிக்கிறோம், இப்படி பண்ணுவோங்கிறோம், ஆனா அது வேற மாதிரி நடக்குது. அப்போ ஒருத்தரா தனியா இருக்கிறதுக்கும் குடும்பமா நம்பிக்கையாளர்களா இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸா இருக்கு. ஆமாப்பா, இது வந்து கடவுளுடைய திட்டம். காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் நம்ம அக்செப்ட் பண்றோம்ல, இது இப்படிதான் நடக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு. இதுல ஒரு தக்க காரணம் இருக்கு. கடவுள் எங்களுக்கு நாடியதை தவிர எதுவுமே எங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போற அந்த ஒரு நல்ல மனநிலை இருக்கு பாத்தீங்களா? அத வந்து குரான் படிக்கக்கூடிய தொடர்ந்து படிக்கக்கூடிய மக்களால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்த ஈஸியா ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி நல்ல பயங்களையும் கடவுள் நம்மளுக்கு தரார். நீ பொய் சொல்லாத, சந்தேகப்படாத, புறம் பேசாத, வதந்திய பரப்பாத, அப்புறம் நீ தான் வந்து வருத்தமும் கை சேதமும் அடைவ, உனக்கு 2 பக்கமும் வழக்குகள் இருக்காங்க, நான் வீடியோ டேப்பின் மூலமா ஒவ்வொன்றையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எச்சரிக்கைகள் நம்மளுக்கு தொடர்ந்து வர வர நம்மளுக்கு பயம் வருது. இந்த பயத்தின் மூலியமா நம்ம எப்படி குழந்தைகளை கண்டிக்கிறோம், அது எப்படி அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறார். நல்வழிப்படுத்தி கூட்டிட்டு போகக்கூடிய நல்ல பயங்களின் மூலமா நம்ம சரியான நடவடிக்கைகளுக்கு நம்மளை வந்து கடவுள் திருப்புறார். இப்போ உறவுகள்கிட்ட நம்ம எப்படி இணக்கமா நடக்கணும், அவங்கள எப்படி அக்கறை எடுத்துக்கணும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு எப்படி இருக்காங்க பொருளாதார லெவல்லன்னு பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம எங்க அக்கறை எடுத்துப்போம், எங்க அவங்கள போய் நம்ம பார்க்க போறோம்? கடவுள் தான் நம்மளை அப்படியே குடும்பமா இதை செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களோட நம்மளை அரவணைச்சு வச்சு நம்மளுக்கு எல்லாத்தையும் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. மரணம் குறித்த ஒரு பயம் இருக்கு இல்லையா மக்கள் மத்தியில. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல.
அவங்க உன் மௌத்த நினைச்சு அப்படி பயப்படுறாங்க. நான் மௌத்தா போயிடுவேனான்னு அப்படி பயப்படுறாங்க அப்படி. நான் கேட்டேன், எதுக்கு இவங்க எப்படி பயப்படணும்? எதுக்கு இப்படி பயப்படுறாங்க? ரொம்ப வயசும் ஆயிடுச்சு, எதுக்கு பயப்படுறாங்க? அல்லாட்ட தானே நம்ம அல்லாட்ட இருந்து வந்து அல்லாட்ட தானே நம்ம போகணும். நம்மளுக்கு என்ன மாதிரி எப்ப வேணாலும் மரணம் வரும். அந்த டைம் அல்லாஹ் தீர்மானிச்சுட்டு அது ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. ஸோ இப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்கு? எப்பவுமே மரணத்துக்கு ரெடியா இருக்கு. எப்ப கூப்பிட்டாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போ. நம்ம அல்லாஹ் கிட்ட போறோம். நம்மள படைச்ச, நம்மளுக்கு எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டு இருக்கிற, இவ்வளவு நாளா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய ரட்சகரை நம்ம பார்க்க போறோம். இன்னும் தாண்டி நான் எல்லாம் யோசிப்பேன். நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வந்து நம்ம மௌத்தா போவோம்? ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல சொல்றதுக்கு. அந்த ரீசன் கூட என்னவா இருக்கும்? இப்போ எல்லாத்தையுமே எதிர்நோக்கி எல்லாத்துக்கும் நான் தயார் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த மனநிலைக்கு வந்து கடவுளும் அது குரானுடைய வசனங்கள் தான் நம்மளை வந்து ரெடி பண்ணி வைக்குது. யாரையும் நினைச்சு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. யாரும் என்னைய பத்தி என்னன்னு நினைச்சிட்டு போங்க. எனக்கு வந்து கடவுள் இருக்காரு. அவர் என்னைய பார்த்துப்பார். நான் அவர்கிட்ட தொடர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தேவையானதை எல்லாத்தையும் அவர் எனக்கு கொடுப்பாரு. எனக்கு கொடுக்க கொடுக்க நான் அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நான் அவருடைய தொடர்புல அதிகமா போறேன். அவர் எனக்கு என்ன தேவை? எனக்கு கருணை தேவையா? எனக்கு நல்ல உடல் நலம் தேவையா? எனக்கு பணம் தேவையா? எல்லாத்தையுமே எனக்கு வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய ரட்சகரா இருக்காரு. என்னுடைய சுபாவம் என்ன? இப்ப நான் எப்படி இருக்கேன்? கோவமா இருக்கேனா? நான் வந்து டென்ஷனா இருக்கேனா? என்னுடைய சுபாவம் அறிஞ்சு என்னை வழி நடத்தக்கூடியவரா, எனக்கு வழிகாட்டக்கூடியவரா, என்னுடைய ரட்சகரா அவரு 47:17-11 கூட சொல்றாரு இல்லையா? நம்பிக்கை கொண்டவர்களின் ரட்சகராக கடவுள் இருக்காரு. அதே சமயம் நம்ம மறுப்பவர்களுக்கோ ரட்சகரே இல்லை அப்படின்னு. அப்படி எல்லாமுமா நம்மளுடைய பாதுகாப்பா, நம்மளுடைய பேக் போனா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கடவுளுடைய துணை கொண்டு செய்யும் பொழுது எவ்வளவு சந்தோஷத்தோட அந்த விஷயம் எப்படி நடந்தாலும் சரி, அது கடவுளுடைய திட்டப்படி ரொம்ப கரெக்டா நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மன திருப்தியை தராரு பாத்தீங்களா? அதை கடவுளும் கடவுளுடைய வசனங்களாலையும் மட்டும்தான் அந்த ஒரு மன சமநிலையை நம்மளுக்கு தர முடியும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, புகழ் இருந்தாலும் சரி, அதிகாரம், பணபலம், நான் மெடிடேஷன் பண்றேன், நான் யோகா பண்றேன், நான் எக்ஸசைஸுக்கு போறேன், நான் லாஃப் தெரப்பி பண்றேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? மன மன சமநிலை, மன நிம்மதி, மன அமைதி, இது எல்லாமே வந்து கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய கடவுளின் கட்சியினருக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம அதையெல்லாம் பெற்றிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால நம்மளால அதையெல்லாம் வந்து முழுசா உணர முடியுது. நம்மளால வந்து ஒரு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ண முடியுது. நம்ம நல்லா இருந்தா தானே நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் கடவுள் நம்மள வச்சிருக்கார். கடவுள் சொல்றாரு இல்லையா? இந்த இந்த உலக வாழ்க்கையில வந்து உங்களை ராஜாக்களையும் ராணிக்களையும் போல நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தோட எல்லார் முன்னாடியும் நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடியதா கடவுளுடைய வசனங்கள் மட்டுமே இருக்கு. ஸோ அவரை சார்ந்திருப்பவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். ஸோ தொடர்ந்து அவருடைய தொடர்பிலே இருக்கக்கூடிய மக்களாக அவருக்கு நன்றி செலுத்தி, அவருடைய பாவ மன்னிப்பு கேட்டு, நம்மளுடைய பாவ சுமைகளை குறைத்து, மன நிம்மதியோட, மன நிறைவோட அவர்கிட்ட போகக்கூடிய மக்களாக நம்ம எல்லாத்தையும் அவர் ஆக்கி அருள் பாலிக்கணும்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். லாக்குவத். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.